நம்ம இப்ப சென்னையில வேளச்சேரி பகுதியில இருக்கோம். இங்க கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. காலையில இருந்து கேப் விட்டு இந்த கனமழை இருக்கிறது நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் மழை தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் இந்த புயல் கடக்கிற நேரம் அப்படிங்கிறது பிற்பகல்ல இருந்து மாலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மணி அளவுல தான் புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு உறுதியா சொல்ல முடியாத நிலைமை இருக்கு. அதனாலதான் மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையில இது கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமா இந்த வேளச்சேரி பாலத்துல மக்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துற மாதிரி இப்பயும் நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மழைப்பொழிவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க உயரமான ஒரு இடத்துல நிறுத்தும் போது காற்றினுடைய வேகமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உயரமான பகுதியில இந்த காரை நிறுத்துறது எவ்வளவு தூரம் சேஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ காற்று ஒரு மேனேஜபிள் ஸ்பீட்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. போக போக 60ல இருந்து 70 கிலோமீட்டர் வேகத்துல இந்த காற்றினுடைய வீச்சு இருக்கும் அப்படின்றது நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. கடந்த முறை மிக்ஜாம் புயல் வந்தப்போ புயல் 2 நாட்கள் கரையை கடக்க டைம் எடுத்துக்கிச்சு. அதனால பெரிய அளவிலான மழையை சென்னை மேல டம்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த முறை சைக்ளோன் பெண்கள் கொஞ்சம் மெதுவா நகர்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு மழை அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பீரியடா இருக்கும். ஆனா என்ன நம்ம ஒரே ஆறுதலான விஷயம், இது இன்னைக்கே கரையை கடந்துரும் அப்படிங்கிறதுனால நம்ம கடந்த முறை மாதிரி அச்சப்பட தேவை கிடையாது. ஆனா விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா காற்றினுடைய வேகம் பலமா வீசிக்கிட்டு இருக்கு, மழையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில அத்தியாவசிய தேவை இல்லாம மக்கள் வெளியே வரதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. குறிப்பா காற்று வீசும்போது மரம் இருக்கிற பகுதிகளிலோ ஈஸியா எந்த பொருளாவது விழுகிற இந்த இடிஞ்சு விழுகிற இடத்துலயோ நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்க தெரிய வந்திருக்கு. ஸோ எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும். தொடர்ந்து சென்னையில பல இடங்கள்ல தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருக்குன்ற தகவல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. அரசாங்கம் துரித நடவடிக்கையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்க பகுதியில தண்ணி தேங்குச்சுன்னா உடனடியா பக்கத்துல இருக்கிற முகாம்களுக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. அது எப்படி பண்றது அப்படிங்கறது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த பெங்கால் புயல் குறித்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சென்னை மட்டும் கிடையாது, சென்னை ஒட்டி இருக்கிற செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்கள்லயும் அங்கேயும் என்ன மாதிரி தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிட்டே இருக்கோம். அதையெல்லாம் தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.